நாளைக்கு தான் கௌதமுக்கு பிறந்த நாள். நாளைக்கு அப்போ இன்னைக்கு நைட்டு 12 மணி ட்ரீட் இருக்குன்னு சொல்கிறீங்க. ட்ரீட்டை விட அவனுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. கேக்குக்குள்ளே ஒரு அணிகுண்டு வச்சு அதை பொருத்தி விட்டு வெடிக்க வச்சாங்க. ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். கௌ சிகரெட் தம்மு. ஓகே, இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு மூணாறு தான் போக போகிறோம். ஸோ போர்டு போட்டுருக்கு, பைக்கில் போக போகிறோம். ஸோ நானும் கூட வந்து நம்ம எந்திரன் தம்பி இருக்கான். ஸோ நாங்கள் 2 பேர். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு 2 தற்கூரி இருக்காங்க. அவங்கள வந்து இங்கே நிற்க சொன்னோம், ஆனால் அவங்க வந்து சல்லுன்னு பறந்து போயிட்டாங்க. ஸோ அவங்க வந்து இன்னொரு இடத்துல இருக்காங்க. ஸோ அவங்களையும் நம்ம போய் அப்படியே பிக்கப் பண்ணிட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ சம்மர்னாவே ஹில் ஸ்டேஷன் தான். ஃபைனலாக நாங்கள் வந்து மூணார் வந்துட்டோம். மூணார் சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு வியூ பாயிண்ட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள். உள்ளே போய் ஃபோட்டோலாம் எடுக்கலாம் போல. கண்டிப்பாக. ஆனால் ஃபாரினர்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. இந்த இங்கே 1 ஆமாம் 1 2 இந்த ஃபாரின் நாய் ஒன்று போகுதுடா. வெள்ளை கலர்லாம் இருந்தாலே ஃபாரினாங்க. ஆமாம், ஆனால் உள்ளே போகிறதுக்கு 50 ரூபா. நாங்கள் 50 ரூபாய்க்கு அப்படி என்ன இங்கே இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இங்கே இருக்குது, இங்கேருந்து நம்ம பார்க்குறது தான். இந்த வியூ பாயிண்டே நல்லா தான் இருக்குது. இதுவே நல்லா தான் இருக்குது. கீழே போய் எதுக்கு 50 ரூபா கொடுத்து போகிறாங்கன்றது தெரில. ஆனால் கீழே போனால் நல்லா ஃபோட்டோலாம் எடுக்கலாம் போல. இங்கே அதை விட நல்லா இருக்கே கார்த்தி. நல்லா அந்த ஃபுல்லாக கவர் ஆகுது. மக்கள் எல்லாருமே நம்ம எடுக்க முடியுதுல, பார்க்குறாங்க, நம்மளை பார்க்குறாங்க. இப்போ நம்ம வந்து பசிக்குதுடா எனக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கடை வந்து நிறைய கடை இருக்குது. ஸோ அங்கே வந்து இங்கே ஃபேமஸே மேகி நூடுல்ஸ் தான். மேகி நூடுல்ஸு, அப்புறம் அந்த சோளக்கருது, ஏதாவது ஒன்று சாப்பிடுவோம். ஏன்னா பசிக்குது ரொம்ப. எந்திரன் அவர் லக்கேஜ் பார்த்து டாக்டர் போகிறோம். எப்படி இருந்தாங்க சொல்லுங்க. நீ அடிவாங்கி சாப்பிடுற மரியாதையா கூட்டி போயிரு. ஏய் இங்கே போடுறா டிவிக்கு கொடி. ஏய் ஆமாம், நான் இது வந்தோடனே நோட் பண்ணேன். டிவிக்கு கொடி போயிரு. என்னடான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் நான் ஒரு பாட்டு நமக்கு தோணுமே. காட்டு யானெல்லாம் வருமா? அப்போ கடை அப்படியே இருக்குமா? சாயங்காலம் எடுத்துகிட்டே போயிருங்களா? இது இப்போ ரெடிமேட் மாதிரியா? இதெல்லாம் இந்த மாதம் சீசன் தானே, ஆனால் வெயில் இப்படி அடிக்குது. மழை வந்துருமா? இந்த மாதம் வெயில் கொஞ்சம் அடிக்கும், அடுத்த மாதம் ஆனால் மழையாக இருக்குமா? ஸோ அண்ணே நமக்காக மேகி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ நண்பர்களே, மேகி வாங்கியாச்சு. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி சொல்லு. செஸ் செஸ் எப்படி டேஸ்ட்? ஒர்த்து சூப்பராக இருக்குது. ஓகே, ஒர்த்து தான். 50 ரூபாய்க்கு ஒர்த்து தான். சாப்பிடலாம்டா. சால்ட் மட்டும் லிட்டில் பிட் அதிகமாக. வ்ளாக் போயிட்டு இருக்கு. ஆள் நினைக்கிறேன். அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கரெக்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம பார்த்தாச்சு. ஆமாம், நெக்ஸ்ட் வந்து நம்ம நேராக ரூமுக்கு தான் போக போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ரூமுக்கு போய் என்ன பண்ண போகிறோம்? இப்போ வந்து ஜாலின்னு நம்ம சொல்லிட்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து கௌதமுக்கு பிறந்த நாள். இன்னைக்கு இல்லை, நாளைக்கு தான் கௌதமுக்கு பிறந்த நாள். நாளைக்கு அப்போ இன்னைக்கு நைட்டு 12 மணி ட்ரீட் இருக்குன்னு சொல்கிறீங்க. ட்ரீட்டை விட அவனுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. கேப்டன், அது எங்களை கூட நீங்கள் சொல்ல மாட்டீங்க. அது எவ்வளோ ஒரு சர்ப்ரைஸாக இருக்குன்னு நாங்களும் ரொம்ப ஆவலை எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ கௌதமுக்கும் தெரியாது, எந்திரனுக்கும் தெரியாது, சரவணாக்கும் தெரியாது அந்த சர்ப்ரைஸ் என்னன்றது. கேப்டனுக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு தெரியும். இப்போ நம்ம நைட்டு 12 மணிக்கு பார்த்துக்கலாம். அதை
நைட் 12 மணி. சரி ஓகே கேப்டன், இப்போ அதை பற்றி நம்ம பேச தேவையில்லை. நம்ம மூணாறுலேருந்து இன்னும் 10 கிலோமீட்டர் போனால் மூணாறு, அதுக்கு முன்னாடி இருக்கிற மூணாறுலேருந்து மூணாரா இல்லை 10 கிலோமீட்டர் போனால் மூணாறுல நம்ம ரூமுக்கு போயிடலாம். ஸோ அங்கே போயிட்டு நம்ம அப்படியே அதுக்கு முன்னாடி தேயிலை தோட்டத்தை காமிச்ச எங்கள் கேப்டனுக்கு மிக்க நன்றி. அதே போல் இன்னும் பல இடங்கள் காமிக்கிறதுக்கு எங்கள் கேப்டன் இருக்காரு. அங்கே போகலாமா? இப்போ ரூமுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஓகே கேப்டன். 8 hours later. கைஸ், நம்ம மூணார் வந்து கிட்டத்தட்ட 8 hours ஆயிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி. ஸோ நான் சொன்ன மாதிரியே கௌதமுக்கு வந்து நாளைக்கு பர்த்டே. ஸோ அதுக்காக வந்து பேக்கரி வந்திருக்கோம். ஒரு சர்ப்ரைஸ் சொன்னேன்ல, அது என்னென்னா எப்பயும் போல் கேக் வாங்குறது தான். வாங்க, பேக்கரி வந்திருக்கோம். இது பிளாக் ஃபாரஸ்ட்டா? 1 kg. நம்ம வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு தான் வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் ஹாப்பி பர்த்டே. கவ்வுன்னு வரைய முடியுமான்னு கேட்போம். கவ் சிம்பிள். மண்டை மட்டும். ஸோ நம்ம க்ரியேட்டிவிட்டி பாருங்கள். கவ்வோட மண்டை நம்ம வந்து சிகரெட்டு நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ எப்படி போடுறாங்கன்னு பார்க்கலாம். ஆமாம். ஸோ மொக்கையாக இருந்தாலும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். பண்ணிடலாமா ப்ரோ? நம்ம மாதிரி போடவா? நோ ப்ராப்ளம். ஹாப்பி பர்த்டே கௌதம். நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க. நல்லா பண்ணுறாங்க. கடை பேர் ப்ரோ? ஜியோ பேக்கரி. ஜியோ பேக்கரி. ஓகே ஓகே. நான் கார்த்தி, இவ்வளோ நேரம் என் கூடயே இருந்தீங்க. திடீர்னு ஒரு புதுமை கிரியேட்டிவிட்டியா? நான் பேர் எழுதணும் தான் பார்த்தேன். சரி, ஒரு புதுசாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வரைகிறாரு. பார்ப்போம். வாவ், நம்ம இதுக்கெல்லாம் போடுவோம்ல பொங்கலுக்கு, மாடு வரைவோம்ல, அதே மாதிரி இருக்கு. இப்படியே இருக்கு. சூப்பர் சூப்பர். இப்படியா? தம்மு வந்து கவு வாயிலே வைக்கிற மாதிரியா? வேணாம், நான் தனியாக வச்சிடலாம். அது வந்து நல்லா இருக்காது. ஸோ மாடோட வாயில் சிகரெட் இருக்க மாதிரி இருந்தால் அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து தனியாக கரைஞ்சிடலாம். ப்ரோ ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். கவு சிகரெட் தம்மு. ஓகே, சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ. ஸோ கைஸ், நம்ம வந்து இங்கே தான் வாங்கியிருக்கோம். ஸோ நமக்காக டிஸ்கவுண்ட் வேறு பண்ணி தரேன்னு இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா இங்கே வந்து கண்டிப்பாக வாங்குங்க. ஸோ நம்ம பேர் சொன்னீங்கன்னா டிஸ்கவுண்ட் இருக்கும். டிஸ்கவுண்ட் இருக்குல்ல, பண்ணலாம், கன்ஃபார்மாக பண்ணலாம். இது வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் இருக்கும். காலனி ஆட்டோ ஸ்டாண்டு மூணாறுல காலனி ஆட்டோ ஸ்டாண்ட் பக்கத்துல ஜியோ பேக்கரின்னு இருக்கு. ஸோ நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இங்க வந்து வாங்கிக்கலாம். இப்போ நம்ம கேக் எடுத்துட்டு நேரா ரூம் போறோம். அங்க போயிட்டு கண்டிப்பா கைஸ் கேக் வாங்கிட்டு ரூமுக்கு வந்துட்டோம். ஆனால் பாருங்க, ரிசப்ஷன்லாம் ஆளே இல்லை. உடச்சிருவா போல இருக்கு. ரிசப்ஷன்லாம் ஆளே இல்லை. நம்ம பைக் வந்து வெளியே நிற்கிது. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக மழை, சரியான மழை. ஸோ அதனால் எங்கேயுமே நாங்கள் வெளியே போகவே இல்லை. இப்போ தான் மழை நின்றுச்சு. இப்போ உடனே போய் கேக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கேக்கை வந்து கரெக்டாக ஒரு 12 மணிக்கு, பர்த்டேனாலே தானே 12 மணி தான் வெட்டுவோம். நான் வந்து பெரிய ஒரு மேட்ரு பண்ணலான்னு நான் பிளான் போட்டு வச்சிருந்தேன். இங்கே கிடைக்கல. அது என்னன்னா, ஒரு இன்ஸ்டா ரீலில் பார்த்தேன். என்னன்னா, கேக்குக்குள்ளே ஒரு அணிகுண்டு வச்சு அதை பொருத்தி விட்டு வெடிக்க வச்சாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணலான்னு பார்த்தேன். பட் இங்கே வந்து அந்த அணிகுண்டு கிடைக்கல. எந்த பட்டாசு நீங்கள் வெடி கிடைக்காதீங்க. ஸோ அதுக்காக நார்மலாக கேக்கு மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது பெரிய சர்ப்ரைஸ் இல்லை. ஓகே, ப்ரைஸ், அது சர்ப்ரைஸ் கிடையாது, ப்ரைஸ். ரிசப்ஷனில் விட்டுட்டு மொட்டை மாடியில் வந்து உக்காந்து கதை பேசிகிட்டு இருக்காங்க வடக்கன்ஸ் எல்லாருமே. ஸோ இவங்ககிட்ட தான் நம்ம வந்து இப்போ இந்த கேக்கை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறோம். பத்திரமா வச்சுக்கலாம். ஆமாம், மை ஃப்ரெண்டு பர்த்டே கேக்கு. ஸோ கேக்கு ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம பாய்ஸ் எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. இப்போ நம்ம போய் கௌதமை போய் சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம்.
பர்த்டே இவனுக்கு தான் பர்த்டே. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. ஸோ கைஸ் 12 மணிக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு இருந்தோம். ஸோ பண்ணியாச்சு. இங்கே வந்து எவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்லீப்பிங் பாய் வெரி டேஞ்சர். ஸோ கைஸ் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. கரெக்டாக 12 மணிக்கு வெட்டணும்னு நினச்சோம். 12 மணி வெட்டியாச்சு.